பார்வதி, பரமசிவன், ஸ்கந்தர். அதான் சோமாஸ்கந்தர். 3 சாமி இல்லை. சில பேர் காப்பாங்க இந்துக்களுக்கு எத்தனை தெய்வம், புட்டுக்கூட தெய்வமா. நீ எந்த கோயில்ல போனாலும் உள்ள நுழையிற போது துவார பாலகர் இப்படி கைய வச்சிருப்பா. என் கைய உள்ள போனா சந்திரசேகரர், சோமாஸ்கந்தர், தட்சிணாமூர்த்தி, நடராஜா, 5-6 சாமி இருக்கும். 5-6 தேங்காய் உடைக்க வேணாம். பரமாத்மா ஒண்ணு. ஏகம் ஏவா. உள்ள போறதுக்கு அட்வைஸ். இன்னொருத்தர் இப்படி வச்சிருப்பார், அதை தவிர வேற இல்லைன்னு. ஒன்னு உடன்பாட்டு முகம், ஒன்னு எதிர்மறை முகம். எந்த சிவாலயம் போனாலும் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் துவாரபாலர். அடியேன் உங்களுக்கு வணக்கத்தோடு சொல்றேன். சிவன், உமாதேவியார், கணபதி, முருகன் 4 சாமி இல்ல, ஒரே சாமி. எது போல நெருப்பு சிவபெருமான், நெருப்பிலகிற சூடு பார்வதி, நெருப்பிலகிற செம்மை நிறம் விநாயகர், நெருப்பில் வருகிற ஒளி முருக கடவுள். நெருப்பு வேறு, நெருப்பிலகிற சிவப்பு நிறம் வேறு, நெருப்பிலகிற உஷ்ணத்தை வேறு தனித்தனியா பண்ண முடியுமா? ஞான சாத்தம். சுடரோ சிவ பெருமான், சூடு பராசக்தி, திடமார் கணநாதன் செம்மை, படரொளியோ கந்த வேளாகும் கருதுங்கால் சற்றேனும் வந்ததோ பேத வழக்கு. இன்னொரு உதாரணம். இந்த புத்தகம் சிவபெருமான், இதனுடைய நீளம் பார்வதி, அகலம் கணபதி, வெயிட்டு முருகன். இன்னொரு மலர் சிவபெருமான், இதன் வடிவம் பார்வதி, வண்ணம் கணபதி, வாசனை முருகன். இத்தனை உதாரணம் சொல்லிவா என்ன புரியாம இருக்கும்? பரமாத்மா ஒன்றுதான். சில பேர் விஷ்ணு வேற சிவன் வேற அடிச்சின்னு மண்டையை உடைக்க. ஸ்ரீரங்கத்திலே ஒரு ஐயங்கார் ரொம்ப வெறி, சமய வெறி. அன்னைக்கு ஏகாதசி கொள்ளிடத்துல போய் குளிச்சு விட்டு இந்த வேட்டியை நல்லா துவச்சி 12 நாமம் போட்டு அடித்தொண்டையில பாடி இந்த அம்மா வைகுண்ட ஏகாதசியில குளிச்சு ஒரு சிவனடியார் திருநீர், அவர் அந்த ஐயங்கார் வீட்டுல அண்ணாமலைக்கு பிசாசு பேர இங்க சொல்லாதே. என்னம்மா அண்ணாமலைக்கு பிசாசு? ஒரே நாயை வச்சு விட்டுமா? இன்னும் அது வேற இருக்குதாம்மா. அம்மா குரலும் அது குரலும் ஒண்ணு போல. அவங்க வீட்டுல ஒரு நாய் கட்டி இருக்கும், போர்டு போட்டிருக்கும், நாய்கள் ஜாக்கிரதை. கட்டி இருக்கிற நாய் ஒண்ணுதான். அம்மாக்கு சரியம்மா நீ போன சிவாய நம சிவாய நம. நம்மால் ஐயோ இந்த பேரை சொல்லி வீடு தீட்டா போச்சேன்னு இவ்வளவு என் கைய பாருங்க, சாணி, பசுஞ்சாணி, அதை கரைச்சி அந்த தெளிச்சுக்கினே போன. அவர் தெரு என்னம்மான்னு, இந்த பேரை சொன்னா வீடு தீட்டா போச்சு, அதுக்காக சாணி தரு. சிவநாமன் சொல்லியா வீடு தீட்டா போச்சு? அம்மா நீயும் சிவா, நீ பூஜை பண்ற பெருமாளும் சிவா, உன் புருஷனும் சிவா, குழந்தைகளும் சிவா, அரிசிப்பான சிவா, பருப்புப்பான சிவா, துணி பீரோ சிவா, நெய்ட்டுன்னு சிவா, நல்லெண்ணட்டின்னு சிவா, மிளகு டப்பா சிவா, எல்லாம் சிவான்னு போயிட்டு. இப்ப அவ்வளவு திட்டா 12 அண்டாவில சாணிய கரைச்சி பெருமாள் தலையில ஒன்ன ஊத்தி, அரிசி பானையில பருப்பு பானையில துணி பீரோவில் தெளிச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வாளி விட்டு தானும் ஒன்ன விட்டுக்குன்னு புருஷனுக்குன்னு ஒரு வாளி வச்சுங்கிறார். கரைச்ச சாணி. அவர் விளவிலேன்னு கச்சைமா மாலை போல் போனாலும் சாணி நான் விடுவேனா? நீங்க தானே எனக்கு தெய்வம். பட்டையும் கொட்டையும் போட்டு ஒரு பரதேசி வந்தான், நீயும் ஜீவா, உன் பெருமாளும் ஜீவா, உன் புருஷனும் ஜீவா, குழந்தைகளும் ஜீவா, அரிசிப்பான சிவா, எல்லாம் சிவானான் தீட்டா போச்சு, அதுக்காக கரைச்சி விட்ட. இப்படி இருக்கணும் பக்தி. இப்ப நீ ஒரு முறை சொல்லியாச்சு, மறுபடியும் தீட்டா போச்சு, இன்னொரு வாடியை கரைச்சி விட்டுருங்க. இது பக்தினா பேரு என்ன? பக்தினா எப்படி இருக்கணும்? ஒரு உதாரணம்.
ரெண்டு பக்கங்குதா. இந்த எழுத்து இருக்கிற பகுதி விஷ்ணு, ஒன்றும் இல்லாத சிவன். அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர் வாயில் மண். மெட்ராஸிலே டி நகர்ல சிவவிஷ்ணு கோயில்னு ஒண்ணு இருக்கு, சிவா விஷ்ணு கோயில். ஆண்டவனுக்குள்ள ரெண்டு சாமி கிடையாது, ஒரே தெய்வம். அதுதான் ஒன்றெந்திரு தெய்வம் உண்டெந்திரு. பரமாத்மா ஒன்றுதானே. அதைத்தான் எல்லா வேதங்களும் எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது.